10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எனது அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றும் நாம் காண இருப்பது அறிவியல் 4ஆம் பாடமான மின்னோட்டவியல் பாடத்தில் மதிப்பீட்டு வினா விடைகளுக்கு எவ்வாறு விடையளிப்பது, தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறுவது எப்படி என்பதை பற்றி நாம் இந்த தொகுப்பில் காண்போம். அனைவரும் கல்வி தொலைக்காட்சியை கண்டு கொண்டிருப்பீர்கள், குறிப்புகள் எடுத்திருப்பீர்கள். இந்த பாடமானது ஏற்கனவே ஆசிரியர்களால் நடத்தப்பட்டது. இந்த பாடத்திற்கான வினா விடைகளை அனைவரும் குறிப்பிடுத்தி வைத்திருப்பீர்கள். இன்று நாம் காண இருப்பது மதிப்பீட்டு வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிப்பது, தேர்வில் எவ்வாறு அதிக மதிப்பெண்கள் பெறுவது என்பதை பற்றி நாம் இந்த தொகுப்பில் காண இருக்கிறோம். அதற்கு முன்பு நாம் எல்லாருக்கும், அதாவது 75% ஆஃப் மாணவர்களுக்கு அனைவருக்கும் பாடத்தின் தேர்வினுடைய வினாக்கள் எப்படி வருவது என்பது பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும். மறுபடியும் ஒரு தடவை ஒரு 10% மாணவர்களுக்கு இன்னும் கூட தேர்வில் கேள்விகள் எந்த வகையாக இருக்கும் என்பதை பற்றி இன்னும் சரியான ஒரு புரிதல் எல்லாம் இருக்கும். அவங்களுக்காக மீண்டும் ஒரு முறை வினாத்தாளுடைய வடிவமைப்பு எப்படி இருக்கும் என்பதை நாம் காண்போம். 4ஆம் பாடம் மின்னோட்டவியலில் உள்ள மதிப்பீடு வினாக்களுக்கு எவ்வாறு விடையளித்து தேர்வில் எப்படி அதிக மதிப்பெண்களை பெறுவது என்பதை பற்றி நாம் இங்கு பார்ப்போம். முதல் பகுதி, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? ஆப்ஷன் ஆ, மின்னூட்டம் பாயும் வீதம் மின்திறன், மின்னூட்டம் பாயும் வீதம் மின்னோட்டம், மின்னாற்றல் மாறும் வீதம் மின்னோட்டம், மின்னோட்டம் மாறும் வீதம் மின்னோட்டம். 4 பிரிவில் இருக்கு, விடைகள் கொடுத்திருக்கிறாங்க. இதுல எது நமக்கு தெரியும்? மின்னோட்டம்னா என்ன, மின்னூட்டம்னா என்னன்னு தெரியும். இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா, கீழ்கண்டவற்றுள் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப எது சரியானது? மின்னோட்டம் பாயும், மின்னூட்டம் பாயும் வீதம் மின்னோட்டம், மின்னோட்டம் பாயும் வீதம் மின்னோட்டம். எப்படி சொல்லுவாங்க? ஆங்கிலத்தில் அழகா சொல்லுவாங்க, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஒரு கடத்தியின் வழியாக, ஒரு தாமிர கம்பியின் வழியாக மின்னூட்டம் பாயும் பொழுது அங்க என்ன இருக்கும்? அங்க என்ன இருக்கும்? அங்க மின்னோட்டமானது இருக்கும். மின்னூட்டம் பாயும் வீதம் மின்னோட்டம். அப்ப ஆன்சர் விடை ஆ, மின்னூட்டம் பாயும் வீதம் மின்னோட்டம். அப்ப மாணவர்களே, உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். என்ன தெரியும்? மின்னோட்டத்துடைய அலகு என்ன? ஆம்பியர். எஸ்ஐ அலகு ஆம்பியர். மின்னோட்டத்தினுடைய எஸ்ஐ அலகு ஆம்பியர். ஓகே, அடுத்து இரண்டாவது வினாக்கு போவோம். மின்தடையின் எஸ்ஐ அலகு. மின்தடை, அது என்ன மின்தடை? அந்த வார்த்தையிலே இருக்கு மின்தடை. மின்னோட்டத்திற்கு தடையை ஏற்படுத்துவது மின்தடை. ஆங்கிலத்தில் ரெசிஸ்டன்ஸ் என்று கூறுவார்கள். அதனுடைய எஸ்ஐ அலகு, எஸ்ஐ அலகு என்ன? ஓம். மின்தடையின் எஸ்ஐ அலகு ஓம். மொத்தம் 4 பிரிவுகளுக்கு ஆன்சர் இருக்கு. மோ, ஜூல், ஓம், ஓம் மீட்டர். அப்ப இது தெளிவான விடை. சரியான விடை எதுன்னு கேட்டீங்கன்னா இது ஓம் என்பது சரியான விடை. அடுத்தது மூன்றாவது கேள்வி. ஒரு எளிய மின் சுற்றில் சாவியை மூடியவுடன் மின்விளக்கு ஒளிர்வது ஏன்? சாவியை மூடியவுடன் மின்விளக்கு ஏன் ஒளிர்வது அப்படின்னு கேட்கிறாங்க. நமக்கு அந்த கேள்வியிலே ஆன்சர் இருக்கு. என்ன ஆன்சர் இருக்கு? சாவி மூடி இருக்கும் போதுதான் என்ன ஆகும்? அந்த மின் சுற்றின் சுற்றுப்பாதை, அதுல மின் சுற்றின் சுற்றுப்பாதையை மூடி விடுகிறது. சாவி மூடி இருக்கும் போது மின் சுற்றின் சுற்றுப்பாதையை மூடி விடுகிறது. அதன் மூலியமாக மின்விளக்கானது ஒளிர்கிறது. மின்விளக்கானது ஒளிர்கிறது. சரி, அப்ப சாவி திறந்திருக்கும் போது என்ன ஆகும்? மின்விளக்கு என்ன ஆகாங்க? ஒளிரவே செய்யாது. அப்போ சாவி மூடி இருக்கும் பொழுது மின்விளக்கு ஒளிரும். அப்ப ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் விடை ஆ, சாவி மூடி இருக்கும் போது மின் சுற்றின் சுற்றுப்பாதையை மூடி விடுகிறது. அதன் மூலமாக மின்விளக்கானது ஒளிர்கிறது. அடுத்தது 4வது கேள்வி. மின்தடை எண்ணின் பன்னாட்டு எஸ்ஐ அணுகுமுறை. இது பிடிஏ கொஸ்டின்ல ஒரு 4ஆம் மாடல் கொஸ்டின் வந்தக்கூடிய ஒரு கேள்வி. அதோடைய ஆன்சர் பாத்தீங்கன்னா மோ, ஓம் மீட்டர், ஓம் மீட்டர். இதுல எது ஆன்சர்? தன் மின்தடை எண். நல்லா பார்க்கணும். மின்தடை தன் மின்தடை எண்ணின் எஸ்ஐ அலகு ஓம் மீட்டர். எஸ்ஐ அலகு என்னது? ஓம் மீட்டர். அடுத்த கேள்விக்கு போக, மாணவர்கள் அனைவரும் கட்டாயமாக நோட்டு பேனா வச்சு குறிப்பெழுதிக்கணும். வரக்கூடிய கேள்விகளுடைய ஆன்சரை என்ன பண்ணணும்? குறிப்பெடுத்து எழுதி கொள்ள வேண்டும். மேலும் நம்ம என்ன பார்க்க போறோம்? கணக்கீடுகள் கேள்வி கண்டிப்பாக கட்டாயமாக. இயற்பியல் என்றாலே கணக்கீடுகள் கேள்வி அதில் இருக்கும். அதை நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். கணக்கீடுகள் கேள்விக்கான எப்படி தீர்வுன்னு சொல்லி நாங்க சொல்ல போறோம். அதை நீ என்ன பண்ணணும்? என்னுடைய நோட்ல எடுத்து குறிப்பெழுதி கொள்ள வேண்டும். சரி, அதுக்குள்ள இன்னும் யாரும் நோட்டு பேன் எடுக்கலையா? உடனடியாக நோட்டு பேன் எடுத்து வச்சுக்கோ, புக்கை பக்கத்துல எடுத்து வச்சுக்கோ, பாரு, ஆன்சரை பாரு, நோட் பண்ணிக்கோ, ரெஃபர் பண்ணிக்கோ. அடுத்தது 5வது கேள்வி. கிலோவாட் மணி என்பது எதனுடைய அலகு?
இது ஒரு கவர்மெண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர்ல வந்த ஒரு கேள்வி. இதுல என்ன நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான கேள்வி என்று அறிவியலில் எதுவும் கிடையாது, அனைத்துமே முக்கியம். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் கிடையாது. புக்கினுடைய எந்த பகுதியிலிருந்து கூட உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கேள்விகள் கேட்பாங்க. நீ என்ன பண்ணணும், புக்கினுடைய முதல் பாடத்திலிருந்து 23ஆம் பாடம் வரைக்கும் உள்ள அனைத்து பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா பாடத்தையும் என்ன பண்ணணும், நீங்க ஒவ்வொரு லைன் பை லைன் அப்ளைன் பண்ணி நீ படித்து தெரிந்து கொண்டால் மட்டுமே தான் உன்னால அந்த பகுதியில் வரக்கூடிய வினாக்களுக்கு உன்னால ஆன்சர் பண்ண முடியும். சரி, இப்ப 5வது கேள்வி போறோம். கிலோவாட் மணி என்பது எதனுடைய அலகு? எதனுடைய அலகு? மின் தடையன், மின் கடத்து திறன், மின் ஆற்றல், மின் திறன். எதனுடைய அலகு? மின் ஆற்றலுடைய அலகு. அடுத்து 6வது கேள்வி, 5 ஓம், 3 ஓம் மற்றும் 2 ஓம் மின்தடை மதிப்புகள் கொண்ட 3 மின்தடையாக்கிகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ள போது அவற்றின் தொகுப்பையை மின்தடை கேட்கிறது. அப்ப நீங்க தொடர் இணைப்பு அப்படின்னு வரும்போது நம்ம கணக்கு தெரிஞ்சுக்கணும், தொடர் இணைப்புனா என்ன, பக்க இணைப்புனா என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கேள்விக்கான விடையை என்ன பண்ண முடியும், எழுத முடியும். தொடர் இணைப்புனா என்ன, சீரிஸ் சர்க்யூட் அப்படிம்பாங்க. தொடர் இணைப்புடைய சமன்பாடு என்ன, RS = R1 + R2 + R3. அப்ப பக்க இணைப்புடைய சமன்பாடு என்ன, 1/RT parallel circuit, 1/RT = 1/R1 + 1/R2 + 1/R3. இப்போ இங்க என்ன கேக்குறாங்க, தொடர் இணைப்பு கேக்குறாங்க. தொடர் இணைப்புடைய சமன்பாடு என்ன, RS = R1 + R2 + R3. R1 என்பது 5 ஓம், R2 என்பது 3 ஓம், R3 என்பது 2 ஓம். மூணையும் கூட்டினீங்கன்னா நமக்கு எவ்வளவு வரும், 10 ஓம். அதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரியா மாணவர்களே குறிப்பு வேணா எடுத்துக்கோங்க. சமன்பாடு RS = R1 + R2 + R3. R1 5 ஓம், R2 3 ஓம், R3 2 ஓம். மூன்றையும் கூட்டும்போது நம்ம வரக்கூடிய ஆன்சர் 10 ஓம். அடுத்த வினா 7வது வினா, மின் சூடேற்றிகளில் நிக்ரோம் கம்பி சுருளானது வெப்பமேற்றும் சாதாரணமாக பயன்படுகிறது. ஏனெனில் எதனால அப்படின்னு கேட்கறேன். இப்ப இந்த கேள்விக்கு நீ என்ன பண்ணணும், நிக்ரோம்னே வந்துருச்சு. அப்ப நீ என்ன பண்ணணும், நீ அதனுடைய ஆப்ஷன் பாரு. 3 ஆப்ஷன் இருக்கும். 3 ஆப்ஷன் அதுல பொருந்தும். எப்படி, 1 அதிக மின்தடையன் கொண்டது, ஆமாம் சரி. அடுத்தது அதிக உருகு நிலை உடையது, கரெக்ட், அதுவும் சரி. அடுத்தது 3வது எளிதில் ஆக்சிஜனேற்றம் அடையாது. மூன்றுமே சரியான வினா, மூன்றுமே சரியான விடை. அப்படிங்கும்போது நீ என்ன பண்ணணும், இவை அனைத்தும். ஆன்சர் என்ன, இவை அனைத்தும். அடுத்த கேள்வி 8வது கேள்வி ஒரு பொறுத்துக கேள்வி. ஒரு மதிப்பெண் வினால உனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கட்டாயம் ஒரு பொறுத்துக கேள்வி வரும். 12 கேள்வியில ஒரு பொறுத்துக கேள்வி கட்டாயம் வரும். அதுக்கு நீ என்ன பண்ணணும், முதல்ல கொடுத்திருக்கக்கூடிய கேள்வியை பார்த்து அதோடைய ஆப்ஷன் பார்த்து எது கரெக்டான சரியான விடையோ அதை நீ என்ன பண்ணணும், தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும். சரி, இப்ப பொறுத்துகளை பார்ப்போம். முதல் இது பார்ப்போம், மின்னோட்டம். 2வது மின்னழுத்த வேறுபாடு, 3வது மின் தடையன், 4வது மின் திறன், 5வது மின் ஆற்றல். அப்ப என்னென்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनல, வோல்ட் கொடுத்திருக்காங்க, ஓம் மீட்டர் கொடுத்திருக்காங்க, வாட் கொடுத்திருக்காங்க, ஜூல் கொடுத்திருக்காங்க, ஆம்பியர் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், மின்னோட்டம்னா நமக்கு என்ன தெரியும், மின்னோட்டத்தினுடைய SI அலகு என்னது, ஆம்பியர். மின்னழுத்த வேறுபாடு என்னது, வோல்ட். மின் தடையன் அதனுடைய அலகு என்னது, ஓம் மீட்டர். மின்திறனுடைய அலகு என்னது, வாட். மின் ஆற்றலுடைய அலகு என்னது, ஜூல். மாணவர்களே குறிப்பிடுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த கேள்வி, பின்வரும் வினாக்களில் கூற்று மகனிடத்து காரணம் கொடுக்கப்பட்டுள்ளன, எது சரியான தெரிவோ அதனை தெரிவு செய்ய. கூற்றும் காரணம் இதை நீங்க பார்த்துட்டீங்க, பாடம் நடத்தும் போது ஆசிரியர்கள் சொல்லியிருப்பாங்க. இப்ப பாத்துக்கோங்க, 4 ஆப்ஷன் இருக்கும். இந்த 4 ஆப்ஷன்ல எதுக்கு சரியான விடையோ அதை தேர்ந்தெடுத்து எழுதணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம். 2வது, கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரியானால் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல. 3வது, கூற்று சரியானது ஆனால் காரணம் சரியல்ல. 4வது, கூற்று தவறானது ஆனால் காரணம் சரியானது. இப்ப பாத்தீங்கன்னா கூற்று, இப்ப ஒரு கேள்வி வரும். கூற்று என்ன கொடுத்திருக்காங்க, உலோக பரப்புடைய மின் கருவிகளில் 3 காப்புரை பெற்ற கம்பிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். இதுதான் கூற்று. சரி, அதுக்கான காரணம் என்ன கொடுத்திருக்காங்க பாப்போம். என்ன காரணம் கொடுத்திருக்காங்க, இந்த இணைப்பினால் அதனோடு இணைக்கப்படும் கம்பிகள் சூடாவது தடுக்கப்படும் கொடுத்திருக்காங்க காரணம். அப்ப நீ என்ன பண்ணணும், ஒரு முறைக்கு 2 முறை கூற்றும் காரணம் ரீட் பண்ணி பார்க்கணும். அப்ப விடை என்னவாக இருக்கும், வெரி குட். ஆப்ஷன் 3வது. என்ன ஆப்ஷன், கூற்று சரியானது ஆனால் காரணம் என்ன, சரி அல்ல. அடுத்த கேள்வி, கூற்று மின்கலத்தோடு இருக்கும் ஒரு சிறிய மின் சுற்றில்
மின்கலத்தின் நேர்மின் வாய் பெரும மின்னழுத்தத்தில் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காரணம் என்ன சொல்றாங்க? உயர் மின்னழுத்த புள்ளியை நோக்கி மின்னோட்டம் பாய்ந்து செல்லும். கூற்று சரியானது, ஆனால் காரணம் சரியில்லை. ஏன் காரணம் சரியில்லை? எங்கிருந்து எங்க போகும்? உயர் மின்னழுத்த புள்ளி நேர் மின்னோட்டத்திலிருந்து எதிர் மின்னழுத்த புள்ளிய எதிர் புள்ளிக்கு தான் போகும். உயர் மின்னழுத்தம் இருக்கக்கூடிய நேர் மின்னோட்டம் தாழ் மின்னழுத்தத்தில் இருக்கக்கூடிய எதிர் மின்னோட்டத்தை நோக்கி போகும். அப்ப அதான் சரி. அப்ப என்ன இங்க ஆன்சர்? கூற்று சரியானது, ஆனால் காரணமானது சரியில்லை. அடுத்தது மூன்றாவது கேள்வி. கூற்று LED விளக்குகள் ஒளிரும் மின்னிலை விளக்குகளை விட சிறந்தது. காரணம் என்ன சொல்றாங்க? LED விளக்குகள் ஒளிரும் மின்னிலை விளக்குகளை விட குறைவான மின்திறனை நுகரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னது? இது கரெக்டான பொருந்தது. எப்படி பொருந்தது? கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம். இதுதான் அதோடைய ஆன்சர். அடுத்தது மறுபடியும் ஒரு பொறுத்து வைப்போம். என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கொஸ்டின்ல மின்னழுத்த வேறுபாடு, மின்திறன், ஜூல் விதி, அடுத்தது ஓம் விதி. இப்ப மின்னழுத்த வேறுபாடு நமக்கு தெரியும். என்னது? விடை என்னது? வேலை பை மின்னோட்டம். அதான் மின்னழுத்த வேறுபாடு. அடுத்து மின்திறன் என்னது? வேலை பை காலம். அடுத்து ஜூல் விதி உனக்கு தெரியும். என்ன? I² RT. அடுத்து ஓம் விதி V = IR. பொறுத்துக்க கரெக்டா என்ன பண்ணணும்? நம்ம எடுத்து கரெக்டான ஆன்சர் எடுத்து மேட்ச் பண்ணி எழுதணும். அடுத்த பொறுத்துக்க முதலுக்கு டங்ஸ்டன், இரண்டாவது கேள்வி மின்னுரு இழை, மூன்றாவது கேள்வி நிக்ரோம், நான்காவது கேள்வி மின்சார அடுப்பு. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்கான சரியான விடை என்ன பாருங்க. என்ன விடை? டங்ஸ்டன் எதில் யூஸ் பண்ணுவாங்க? மின் விளக்குல யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது மின்னுரு இழை எங்க யூஸ் பண்றாங்க? லெட் மற்றும் டின்ல யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது நிக்ரோம் என்ன யூஸ் பண்ணுவாங்க? நிக்கல் மற்றும் குரோமியம். அடுத்தது மின்சார அடுப்பு எங்க? என்ன விளையாது? வெப்ப விளைவு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சரியான விடையை என்ன பண்ணணும்? தேர்ந்தெடுத்து கரெக்டா மாணவர்களே சீக்கிரமாக குறிப்பிடுத்திக் கொள்ளுங்கள். ஆன்சர் கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. பாட புத்தகத்தை பக்கத்துல வச்சுக்கோங்க. நோட்டு பேனல்ல வச்சு குறிப்பிடுத்திக்கோங்க. அடுத்தது சுருக்கமாக விடையளிப்போம். 2 மதிப்பு வினாக்கள். முதலில் மின்னோட்டத்தின் அலகை வரையறு. முதல்ல சொன்ன மின்னோட்டம்னா என்ன அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்கோம். அப்ப மின்னோட்டத்தின் அலகை வரையறு கேட்கிறோம். மின்னோட்டத்தின் அலகு என்னது? ஆம்பியர். அதனோட குறியீடு A. ஒரு கூலும் மின்னோட்டம் ஒரு வினாடி நேரத்தில் கடத்தியில் பாய்ந்து செல்வது 1 ஆம்பியர். அதோட சமன்பாடு என்னது? 1 ஆம்பியர் சமம் 1 கூலும் பை 1 வினாடி. 1 கூலும் பை 1 வினாடி. இதுதான் அதனுடைய சரியான ஆன்சர். ஏன் பார்த்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு பாயிண்ட் வைஸா கொடுத்துருக்கோம். இப்படி எழுதும் பொழுது உனக்கு என்ன ஆகும்னா ஈஸியா 2 மதிப்பெண் ஈஸியா நம்ம வாங்கிடலாம். முதல் பாயிண்ட் மின்னோட்டத்தின் SI அலகு ஆம்பியர், அதுக்கு 1 மதிப்பெண். இரண்டாவது பாயிண்ட் ஒரு கூலும் மின்னோட்டம் ஒரு வினாடி நேரத்தில் கடத்தியில் பாய்ந்து செல்வது அப்படின்னு எழுதும்போது அந்த ஈக்குவேஷன் எழுதும்போது அதுக்கு 1 மார்க். எளிதாக 2 மதிப்பெண்களை நம்ம என்ன பண்ண முடியும்? பெற்றுவிட முடியும். அடுத்த கேள்வி. ஒரு கடத்தியின் அளவை தடிமனாக்கினால் அதன் மின்தடையின் மதிப்பு என்னவாகும் அப்படின்னு கேட்கிறோம். மின்தடை மதிப்பு என்னவாகும்? உனக்கே தெரியும். சொல்லுங்க. வெரி குட். மின்தடையின் மதிப்பு குறையும். அதுக்கு 1 மார்க். அடுத்த ஆன்சர் எழுதுவ. அடுத்த பகுதி ஆன்சர் மின்தடை கடத்தியின் எதிர்த்தகவில் அமையும். கடத்தியின் எதிர்த்தகவில் அமையும். அப்போ வரக்கூடிய 2 மதிப்பெண் கேள்வி 2 பகுதியில் எழுதும் பொழுது ஈஸியா என்ன பண்ணுவாங்க? ஆசிரியர் பார்க்கும்பொழுது சரி முதல் பகுதிக்கு ஆன்சர் 1 மார்க், இரண்டாவது பகுதி கரெக்டா இருக்கான்னு சொல்லி 2 மதிப்பெண் ஈஸியா நீ பெற்றுவிட முடியும். மூன்றாவது கேள்வி போகும் மாணவர்களே. மின்னிலை விளக்குகளில் டங்ஸ்டன் பயன்படுத்தப்படுகிறது, ஆனால் மின் உருகி இழையாக அதனை பயன்படுத்துவதில்லை, ஏன் அப்படிங்கிற கேள்வி. இதுக்கு என்ன விடை? சொல்லுங்க. வெரி குட். டங்ஸ்டன் மிக அதிக உருகு நிலையை கொண்டது. ஒரு கேள்வி முதல் கேள்வி. இதுக்கு 1 மதிப்பு. அடுத்த விடை பார்த்தீங்கன்னா அதிக மின்னோட்டம் சுற்றில் பாயும் போது மின் உருகுகளை உருகாமல் மின்சார சாதனங்களை சேதமடைய செய்யும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆன்சர் தெரிவு எழுதும் பொழுது 2 பிரிவாக எழுதும் பொழுது ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும்? எளிதில் 2 மதிப்பெண்கள் நாம் பெற்றுவிட முடியும். அடுத்தது 4வது கேள்வி. மின்னோட்டத்தின் வெப்ப விளைவை பயன்படுத்தி செயல்படும் 2 மின்சாதனங்கள் பெயர்களை கூறு. ரொம்ப எளிமையான கேள்வி. மின்னோட்டத்தின் வெப்ப விளைவை பயன்படுத்தி செயல்படும் 2 மின்சாதனங்கள் பெயரை கூறுக. 1 மின் சலவை பெட்டி, 2 மின் சூடேற்றி. 5வது கேள்வி. மின்னழுத்தம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு வரையறு. என்ன இதோட ரெண்டோட வித்தியாசம் என்ன? மின்னழுத்தத்திற்கும் மின்னழுத்த வேறுபாடுக்கும் உடைய என்ன அதோடைய டெஃபினிஷன் என்னன்னு கேட்கிறேன். மின்னழுத்த வேறுபாடு வரையறுன்னு கேட்கிறேன். அப்ப என்ன? மின்னழுத்தம்னா என்ன? ஓரளவு நேர் மின்னோட்டத்தை
முடிவில்லா தொலைவில் இருந்து மின்விசைக்கு எதிராக அப்புள்ளிக்கு கொண்டு வர செய்யப்படும் வேலையானது மின்னழுத்தம் எனப்படும். அடுத்தது மின்னழுத்த வேறுபாடு. மின்னழுத்த வேறுபாடு என்ன? ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு ஓரளவு நேர் மின்னோட்டத்தை மின்விலக்கு விசைக்கு எதிராக நகர்த்த செய்யப்படும் வேலை மின்னழுத்த வேறுபாடு. மின்னழுத்த வேறுபாடு அதனுடைய டெஃபினிஷன். அடுத்தது வீட்டில் உள்ள மின்சுற்றில் புவி தொடுப்பு கம்பியின் பங்கு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அடுத்த கேள்வி என்ன ஆன்சரு? வெரி குட். மின்னோட்டத்திற்கு குறைந்த மின்தடையை தருதல். மின்னோட்டத்திற்கு என்ன பண்ணும்? குறைந்த மின்தடையை கொடுக்கும். அடுத்தது மின் கசிவினால் உருவாகும் ஆபத்தான மின்னோட்டம் புவி தொடுப்பு கம்பி வழியாக புவிக்கு செல்லுதல். மூன்றாவது ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா மின் கசிவினால் உண்டாகும் மின் அதிர்ச்சியை தவிர்த்தல். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கேள்வி கேட்கும் பொழுது அழகாக விடையை தெளிவாக நல்ல ஷார்ட் ஃபார்ம்ல பாயிண்ட் பை பாயிண்ட் எழுதும் பொழுது நமக்கு ஈஸியாக 2 மதிப்பெண்களை நாம் பெற முடியும். அந்த பேராவா பத்தியா எழுதாம ஒரு பேராவா எழுதாம நம்ம என்ன பண்ணணும்? அதை பிரித்து நல்ல பாயிண்ட் எழுதும் பொழுது நமக்கு ஈஸியா எளிதில் 2 மதிப்பெண்கள் பெற முடியும். மாணவர்களே குறிப்பிடுத்துக்கோங்க. குறிப்பிடுத்துக்கு நினைக்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த கேள்விக்கு போவோம். ஓம் விதி வரையது. இது ஒரு முக்கியமான விதி. இந்த விதி தெரியாம நம்ம யாருமே இயற்பியல் படிக்கவே இயற்பியல் படிக்கிறதே நம்ம வேஸ்ட் அப்படின்னு சொல்லிடலாம், எளிதில் சொல்லிடலாம். இந்த விதி ஓம் விதி. யார் இது? ஜார்ஜ் சைமன்ங்கிற ஒரு அறிவியலாளர் இந்த விதியை வரையறுத்திருக்கிறார். என்ன சொல்றாரு? மாறா வெப்பநிலையில் கடத்தி ஒன்றின் வழியே பாயும் சீரான மின்னோட்டம் கடத்தியின் முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டுக்கு நேர்தகவில் அமையும். I நேர்தகவு V. I நேர்தகவு V. Iங்கிறது மின்னோட்டம், Vங்கிறது மின்னழுத்த வேறுபாடு. அப்ப என்ன வர ஆன்சர்? I V is equal to IR. V is equal to IR தான் ஓம் விதியுடைய சமன்பாடு. இந்த சமன்பாடுல இருந்து 2 சமன்பாடு நம்மளால பெற முடியும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு மின்னழுத்த வேறுபாடு V is equal to IR, மின்னோட்டம் I is equal to V by R, மின்தடை R is equal to V by I. இந்த மாதிரி 3 சமன்பாட்டை நம்மளிடமிருந்து பெற முடியும். அடுத்த கேள்வி, வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின்சுற்றில் எந்த வகை மின்சுற்றுகள் பயன்படுத்தப்படுகின்றன? எந்த வகை மின்சுற்றுகள் பயன்படுத்தப்படுகின்றனங்கிறது கேள்வி. அதுக்கான ஆன்சர், வீட்டில் உள்ள அனைத்து சுற்றுகளும் பக்க இணைப்பு முறையில் இணைக்கப்பட்டுள்ளது. எதுக்காக பக்க இணைப்பில் இணைக்கிறாங்க? ஏன் தொடர் இணைப்பில் இணைக்கிறது இல்ல? தொடர் இணைப்புல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பாதிப்பு ஏற்பட்டால் என்ன ஆகும்? மற்ற சுற்றுகளுக்கு ஒரு இடத்துல தடை ஏற்பட்டால் மற்ற சுற்றுகள் என்ன ஆகும்? பாதிப்பு ஏற்படும். ஆனா பக்க இணைப்புல அப்படி கிடையாது. ஒரு இடத்துல தடை ஏற்பட்டால் மற்ற சுற்றுகளை பாதிக்காது. அப்ப என்ன முதல் ஆன்சர் என்ன எழுதுவீங்க? வீட்டில் உள்ள அனைத்து சுற்றுகளும் பக்க இணைப்பு முறையில் எடுக்கப்படுகிறது. இரண்டாவது, அனைத்து மின்சாரங்களும் சமமான மின்னழுத்தத்தை பெறும். மூன்றாவது நம்ம சொன்னது என்ன சொன்னேன்? ஒரு சுற்றில் தடை ஏற்பட்டாலும் அது மற்ற சுற்றுகளை பாதிக்காது. அதனால நம்ம என்ன பண்றோம்? வீடுகளுக்கு என்ன யூஸ் பண்றோம்? பக்க இணைப்பை யூஸ் பண்றோம். அடுத்து 9வது, மின்தடை மற்றும் மின் கடத்தியினுடைய வேறுபாடு. மின்தடையன் மற்றும் மின் கடத்தியினுடைய வேறுபாடு. முதலில் ஓரளவு நீளமும் ஓரளவு குறுக்குவெட்டு பரப்பும் கொண்ட கடத்தி ஒன்று மின்னோட்டத்திற்கு ஏற்படுத்தும் மின்தடையன் எனப்படும். அடுத்து மின் கடத்தியன் என்றால் என்ன? மின்தடையனின் தலைகீழி மின் கடத்தியன் என வரையறுக்கப்படுகிறது. அடுத்தது மின்தடையன் கேட்டீங்கன்னா எதிர்க்கும் சக்தியின் ஒரு அளவீடு, இது கடத்தும் சக்தியின் ஒரு அளவீடு. காப்பான்களை விட கடத்திகளுக்கு குறைவு. எங்க? மின்தடையன்ல காப்பான்களை விட கடத்திகளுக்கு குறைவு. மின் கடத்தியன்ல காப்பான்களை விட கடத்திகளுக்கு அதிகம். இதனுடைய அலகு ஓம் மீட்டர். அதனுடைய அலகு ஓம் மீட்டர், ஓம் -1 மீட்டர் -1. அடுத்து மின் சுற்று என்றால் என்ன? மின் சுற்று என்ன? எலக்ட்ரான்களை தன் வழியே செல்ல அனுமதிக்கும் ஒரு மூடிய சுற்று மின் சுற்று என வரையறுக்கப்படுகிறது. இது மின் கம்பிகளால் உருவாக்கப்படுகிறது. அடுத்து கணக்கீடுக்கு போவோம். சீக்கிரமானவர்களே, நோட்டு பேனா இல்லைன்னா இது வரைக்கும் குறிப்பிடுறீங்கன்னா உடனே குறிப்பிடுத்துக்கோங்க. கணக்கீடு மிக மிக முக்கியமானது. முதல் கேள்விக்கு போவோம். கணக்கீடுல 220 வோல்ட் மற்றும் 200 வாட் மதிப்பிடப்பட்ட ஒரு மின்விளக்கின் மின்தடையை காண்க. மின்தடையை காண்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. மின்விளக்கின் மின்தடையை காண்க. இதோட என்ன? P = V² by R. அதுக்கு நமக்கு தெரியும், என்ன தெரியும்? பவர் P = V × I. அப்போ நமக்கு என்ன தெரியும்? மின்திறன் தெரியும். எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 200 வாட் மின்திறன் பவர் கொடுத்துருக்காங்க. திறன் 200. V மின்னழுத்தம் மின்னழுத்த வேறுபாடு V 220. அதை பெருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? R = 242 ஓம். நம்மளோட யூனிட் கட்டாயம் எழுதணும். அது எப்படி அங்க P = V² by R வந்ததுன்னு கேட்டீங்கன்னா எப்படி வந்தது?
வெரி குட் வெரி குட். என்ன சமன்பாடு என்ன? திறன் B is equal to V into I. V தெரியும் நமக்கு, என்ன தெரியும்? V is equal to அந்த சமன்பாடை வந்து என்ன பண்றோம் நம்ம அதுல பிரதியிடும் பொழுது நமக்கு என்ன வரும்? V square by R. V is equal to V square by R அப்படிங்கிறது நம்ம அதை சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற அந்த ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்த கணக்கு போவோம். அடுத்த கணக்கு மின்னோட்டத்தின் மதிப்பு 200 மில்லி ஆம்பியர் என்றால் 20 நிமிடங்களில் மின்னாற்பு பகுப்பு வழியாக செல்லும் மின்னோட்டத்தை கணக்கிடுக அப்படின்னு கேட்கிறாங்க கேள்வி. இப்போ என்ன பண்ணணும்? கணக்கீடை பொறுத்த வரைக்கும் கேள்வியை ஒரு முறை 2 முறை நம்ம வாசிச்சு பார்க்கணும், என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்? தீர்வை எழுதணும். என்ன கொடுத்துருக்காங்க? வெரி குட். என்ன கொடுத்துருக்காங்க? மின்னோட்டம் I is equal to 200 மில்லி ஆம்பியர்ல கொடுத்துருக்காங்க. அதை என்ன பண்ணணும்? கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு 200 × 10⁻³ ஆம்பியர். அடுத்தது டைம் வந்து 20 நிமிடத்துல கொடுத்துருக்காங்க. அதை என்ன பண்ணணும்? 20 × 60 1200 வினாடிகள். வெரி குட். நமக்கு சமன்பாடு தெரியும். என்ன தெரியும்? I is equal to Q/T. Q is equal to I/T. நம்ம சமன் செய்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 240 யூனிட் வந்து கூலும். அடுத்த கேள்வி, ஒரு நிமிடத்தில் 4.5 ஆம்பியர் கடத்தி ஒன்றில் பாயும் போது அவற்றில் மேற்கொள்ளப்படும் மின்னோட்டங்களின் தொகையை கணக்கிட அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. எப்படி கணக்கிடுறது? வெரி குட். நமக்கு தெரியும் சமன்பாடு என்ன? I is equal to Q/T. Q is equal to I/T. சமன் செய்யும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 270 கூலும். அடுத்த கேள்வி, ஒரு வினாடியில் 1 ஆம்பியரில் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை தருக. ஒரு வினாடி 1 ஆம்பியர் பாருங்க, அழகா பாருங்க, ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. என்ன பாருங்க, ஒரு வினாடி அடுத்து 1 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. அப்ப தெரியும் என்ன சமன்பாடு? I is equal to Q/T. Q is equal to I/T. என்ன கேக்குறான்? எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை கேக்குறான். அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் N is equal to I into T. N is equal to IT/T. அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது 1 × 1/1.6 × 10⁻19 அதை 1 வந்து 1.6 ஆல வகுத்தீங்கன்னா நமக்கு வருது 625. அதை வந்து 10⁻19 மேலே கொண்டு வரும்போது 6.25 × 10⁻18. அதான் நம்முடைய ஆன்சர். அடுத்த கேள்வி, 3 வோல்ட் பேட்டரி மூலம் 1 கூலும் மின்னோட்டத்தை எடுத்துச் செல்ல தூரப்படும் மொத்த ஆற்றலை கண்டுபிடி. மொத்த ஆற்றல் கேட்கலாம். அப்ப என்ன பண்ணணும்? சமன்பாடு என்ன? V is equal to W/Q. W is equal to Q into V. Qங்கிறது என்னது? நமக்கு சார்ஜ். Vங்கிறது என்ன? வெரி குட். Vங்கிறது என்ன? மின் அழுத்தம். அடுத்து 1 × 3 சப்ஸ்டிட் பண்ணும்போது W is equal to 3 ஜூல். அடுத்த கேள்வி, ஒரு கம்பியின் நீளத்தை அதன் அசல் நீளத்திலிருந்து 1/4 மடங்கு குறைத்தால் அந்த கம்பியின் மின்தடை மதிப்பு எவ்வளவு மாறுதல் அடையும் அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன கேட்கறாங்க? ஒரு கம்பியோட நீளம் லென்த் அதை வந்து அதோடைய அசல் நீளத்திலிருந்து 1/4 மடங்கு குறைக்கிறோம். அப்ப என்ன பண்றோம்? லென்த் L2, அதை 1/4 குறைக்கிறோம். 1/4 × L1. அப்போ நமக்கு குறிப்பிட்ட பரப்பு A2 = 4A1. அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 1/4 × 1/4. R2 is equal to 1/16 R1. 1/16 R1 தான் அதனுடைய சரியான விடை. அடுத்தது 7வது கணக்கு, ஒரு மின்சாதனம் 12 வோல்ட் பேட்டரி மூலம் 1 நிமிடத்தில் 12 வாட் திறனை செயல்படுத்துகிறது. அந்த சாதனத்தின் எவ்வளவு வெப்பம் வெளியேறும் அப்படின்னு கேட்கிறாங்க. நமக்கு தெரியும் என்ன சமன்பாடு? வெரி குட். H is equal to P into T. H is equal to VIT. அப்போ என்ன பண்றோம்? 12 × 60 சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 720 ஜூல். அடுத்து விரிவாக விடையில என்னென்ன கேள்வி இருக்கு நமக்கு? 4ஆம் பகுதிக்கு போவோம். இப்போ மாணவர்களே, விரிவாக விடையடி. இதுல கேள்வி பார்த்தீங்கன்னா, மின்னோட்டம் என்றால் என்ன, மின்னோட்டத்தின் அலகை வரையறு, மின்னோட்டத்தை எந்த கருவியின் மூலம் அளவிட முடியும், அதனை ஒரு மின் சுற்றில் எவ்வாறு இணைக்கப்பட வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கேள்வி பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்கிறாங்க. என்ன பண்ணணும்? அப்போ ஒவ்வொரு கேள்விக்கான ஆன்சர் நம்ம கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி கேட்குறாங்க? மின்னோட்டம் என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு தெரியும் மின்னோட்டம்னா என்ன? வெரி குட். ஒரு கடத்தின் வழியே மின்னோட்டங்கள் பாயும் வீதம் மின்னோட்டம். அதனுடைய SI அலகு ஆம்பியர். அதனுடைய அலகு சொல்லிடுவோம். அப்புறம் அதை நம்ம வரையறுத்துருவோம். வரையறுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? என்ன மின்னோட்டத்தை அளவிடும் கருவி அம்மீட்டர். அது என்ன இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கும்? வெரி குட். தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டு இருக்கும். இது அதனுடைய ஆன்சர். அடுத்த கேள்வி, ஜூல் வெப்ப விதி வரையறு, நிக்கல் மற்றும் குரோமியம் கலந்த உலோக கலவை மின்சார வெப்பமேற்றும் சாதனமாக பயன்படுத்தப்படுவது ஏன்? 3வது பகுதியில் அந்த கேள்வி பார்த்தீங்கன்னா, ஒரு மின் உரு இலை எவ்வாறு மின்சாதனங்களை பாதுகாக்கிறது. இப்போ ஜூல் வெப்ப விதி எடுத்துக்கிட்டீங்கன்னா அழகா அந்த விதியிலிருந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியும். என்னன்னு கேட்டீங்கன்னா H is equal to I² RT. H is equal to I² RT. Iங்கிறது நமக்கு தெரியும் மின்னோட்டம், Rங்கிறது மின்தடை, Tங்கிறது காலம். அப்ப என்ன ஆயிடுது பாருங்க, ஒரு மின்தடையில் உருவாகும் வெப்பமானது மின்னோட்டம் I வந்து என்னவா இருக்குது? ஸ்கொயர் எடுத்துங்களா? இருமடி. அதனுடைய
வழியே பாயும் மின்னோட்டத்தின் இருமணிக்கு நேர் விகிதத்திலும், அதுக்கப்புறம் என்ன இருக்கு, ஆர் வந்து எனக்கு என்னவா இருக்குது, நேர் விகிதத்தில், மின்தடைக்கு நேர் விகிதத்திலும், மின்னோட்டம் பாயும் காலத்திற்கு நேர் விகிதத்திலும் இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம், நம்ம எளிதில் அந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம அந்த விதியை நம்ம சொல்ல முடியும். அப்ப என்ன விதி, என்ன ஒரு வெரி குட். பாயும் மின்னோட்டத்தின் ஒரு மின்தடையில் உருவாகும் வெப்பமானது அதன் வழியே பாயும் மின்னோட்டத்தின் இருமடிக்கு நேர் விகிதத்திலும், மின்தடைக்கு நேர் விகிதத்திலும், மின்னோட்டம் பாயும் காலத்திற்கு நேர் விகிதத்திலும் இருக்கும். அந்த ஈக்குவேஷன் சமன்பாடு எழுதணும். h = I2RT அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி, வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின்சுற்றை விளக்குக. இதுக்கு வந்து படம் தேவையில்லை கொடுத்துட்டா நீ என்ன பண்ண தேவையில்லை, படம் வரைய தேவையில்லை. என்ன, வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின்சுற்று, என்ன, மின்மாற்றியிலிருந்து மின்சாரம் முதன்மை மின் அளவில் பெட்டிக்கு முதலில் கொண்டு வரப்படுகிறது. அடுத்து என்ன ஆகுது, மின்னளவு பெட்டி 2 முக்கிய பாகங்களை கொண்டது. ஒன்று மின் உருகிலை, அதை பத்தி எழுதணும். அடுத்து மின்னளவு பெட்டி பத்தி எழுதணும். அடுத்தது 2 காப்பரப்பட்ட கம்பிகள் நம்ம சொல்லப்பட்டிருக்குது. அந்த சிவப்பு காப்புரை மின்னோட்ட கம்பி, கருப்பு காப்புரை நடுநிலை கம்பி என்று நம்ம என்ன பண்ணோம், அதுக்குரிய ஆன்சரை நம்ம எழுதணும். அடுத்து 4வது கேள்வி பார்த்தீங்கன்னா, சாதாரண தொலைக்காட்சி பெட்டியை விட எல்இடி தொலைக்காட்சி பெட்டியினால் ஏற்படும் நன்மைகள் யாவை? எல்இடி விளக்கின் நன்மைகளை பட்டியலிடு. இப்ப எல்லாருமே என்னாச்சு, எளிதில் எல்லாருமே கேட்டா, யாரை கேட்டாலும் எல்லார் வீட்லயும் எல்இடி விளக்கு, எல்இடி லைட்டு, அப்புறம் என்ன சொல்றோம், எல்இடி டிவி, எங்க வீட்டுல எல்இடி டிவி இருக்கு அப்படிலாம் சொல்றோம். அப்ப என்ன, அதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிகவும் நம்பகத்தன்மை உடையது, குறைவான சக்தி மற்றும் குறைவான ஆற்றல் கொண்டது. அடுத்தது என்ன பண்ண கேட்டா, ஆற்றல் இழப்பு ஏற்படுவது இல்லை, ஆற்றல் இழப்பு ஏற்படுவது இல்லை. ஒளிரும் மின்னிலை பல்புடன் ஒப்பிடும்போது இது என்ன பண்ணிடுது, குறைந்த மின்திறனை நுகரும், குறைந்த மின்திறனை நுகரும். மாணவர்களே, நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், 4ஆம் பாடத்துல இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளையும் பார்த்திருக்கிறோம். முதல்ல சரியான விடையை பார்த்தோம், 2 மதிப்பெண் வினாக்களை பார்த்தோம், அடுத்து கணக்கீடுகள் பார்த்தோம், அடுத்து 4 மதிப்பெண் வினாக்கள், 7 மதிப்பெண் வினாக்களை பார்த்தோம். இப்ப நம்ம முதல் பகுதியில இருந்து என்ன பார்க்கிறோம், சரியான விடையில என்ன பண்ணணும், 4 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த 4 ஆப்ஷன்ல சரியான ஆன்சரை நம்ம தெரிவு செய்து எழுத வேண்டும். அடுத்து 2 மதிப்பெண்கள் வரும்பொழுது அதுக்கு என்ன பண்ணணும், அதை பிரிச்சு எழுதணும். அப்பதான் எளிதில் ஆசிரியர்கள் உனக்கு என்ன பண்ண முடியும், மார்க்கை ஒரு மார்க் போட்டு பிரிக்க முடியும். அப்போ அதை என்ன பண்ணணும், 2 மதிப்பெண்களுக்கு பிரித்து எழுத வேண்டும். பாயிண்ட் எழுதுறீங்கன்னா ஈஸியாக எழுதுற மார்க் எழுதலாம். விதியை பொறுத்த வரைக்கும் எந்தவித மாற்றம் இல்லாம அப்படியே விதி எழுதணும். அதுக்குண்டான ஈக்குவேஷன் எழுதணும். யூனிட் இருந்ததுன்னா யூனிட் போடணும். கணக்கீடுகள் பொறுத்த வரைக்கும் கேள்விகளை ஒரு முறைக்கு 2 முறை படித்து அதுக்கு என்ன சமன்பாடு வருது என்பதை நீ என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். ஒன்று லிங்க் பண்ணி என்ன சமன்பாடு வருது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கான யூனிட்டை கடைசியில் எழுதணும். 4 மதிப்பெண் 7 மதிப்பெண் வினாக்களுக்கு கூடுமான வரையில் எவ்வளவு, 4 மதிப்பெண்ணா 4 பாயிண்ட் எழுதக்கூடாது. என்ன பண்ணணும், ஒரு 6 7 பாயிண்ட் 10 பாயிண்ட் பக்கம் எழுது. 7 மதிப்பெண் வினாக்கள் 12 பாயிண்ட் 13 பாயிண்ட் எழுதினா ஆனால் ஈஸியாக எளிதில் தேர்வில் வெற்றி பெற முடியும். மாணவர்கள் நல்ல முறையில் உங்களது மதிப்பீடு வினாக்களை கற்று தெரிந்து கொண்டு தேர்வில் எளிய முறையில் எழுதி எந்த விதமான பதட்டம் இல்லாமல் நல்ல முறையில் எழுதி நல்ல மதிப்பெண்களை பெற எனது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன்.